அடுத்த குறையை கூறினார்கள். இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று அடுத்த குறை தெரிவிக்கப்பட்டது. மிகவும் தயக்கத்திற்கு பிறகு சயீத் இதற்கும் பதிலளித்தார். இதனையும் நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. பகலெல்லாம் எனது நேரத்தை இவர்களுக்காக அளித்து விடுகிறேன். ஆகவே இரவு நேரத்தை என் இறைவனுக்காக அவனது பிரார்த்தனையில் கழிக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று மூன்றாவது குறை சொல்லப்பட்டது. அமீருல் முஃமினீன், எனக்கு வீட்டு வேலையில் உபகாரம் புரிய வேலையாட்கள் யாரும் இல்லை. உடுப்பு என்று என்னிடம் இருப்பது நான் உடுத்தி இருக்கும் இந்த ஆடை மட்டும்தான். மாதத்தில் ஒரு முறை இதனை துவைத்து காய வைத்து உடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் தான் அன்றைய தினம் என்னால் பொதுமக்களை சந்திக்க முடிவதில்லை. அடுத்து என்ன குறை வினவினார் உமர். அவ்வப்போது இவர் மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார். அதற்கும் பதிலளித்தார் சயீத். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் குபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதை என் கண்ணால் பார்த்தேன். குறைஷிகள் அவரை அறுத்து வெட்டி குற்றுயிரும் குலையுயிருமாய் ஆக்கி கொண்டிருந்தது. இரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவரிடம் கேட்டனர், உனக்கு பதிலாக இப்பொழுது இங்கு முஹம்மது இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய் தானே? அதற்கு குபைப், முஹம்மது மீது ஒரு முள் குத்த விட்டு கூட நான் எனது குடும்பத்துடன் பாதுகாப்பாக இருந்து விட மாட்டேன் என்று கூறினார். அவர்களது ஆக்ரோஷம் அதிகமடைந்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஒரு சாட்சியாக நின்று கொண்டு அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனே என்ற எண்ணமும் கைசேதமும் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து உள்ளம் நடுங்கி விடுகிறது. என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் கூறினார், அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். நான் சயீத் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படவில்லை. நாளும் பொழுதும் கொலைகளும் அட்டூழியங்களும் சகாய விலைக்கு பார்த்து மரத்து போன நம் உள்ளங்களுக்கு இந்த வரலாறு கூறும் செய்தியை அதன் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான். சயீத் இப்னு ஆமிர் பின் ஹதீம் பின் சலாமான் பின் ரபீஆ அல் குரைஷி அவர்கள் ஹிஜ்ரி 20 மரணமடைந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு.